அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இரவு என்ற அதிகாரத்திலிருந்து 1057வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல போய் பொருளை கேட்கிறோம். அந்த பொருளை கொடுக்கின்றவர்கள் மகிழ்ச்சியோடு நம்ம கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, பொருளை பெறுகின்றவர்களுக்கும் மகிழ்ச்சி வரும். நாம் போய் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவர் நமக்கு ஒரு பொருளை வழங்குகிறார் என்று சொன்னால், கேட்டவுடனே கிடைச்சா நமக்கும் கௌரவம், அவருக்கும் கௌரவம். அவருக்கு ரொம்ப கௌரவம், நமக்கு மனசுல எந்தவித வருத்தமும் வராது, எந்தவித மனக்குறைவும் வராது, நம்முடைய மாண்பு சிறிது கூட குறையாது. எப்போ நாம் போய் பொருள் கேட்ட உடனே அவர் தாமதிக்காமல் உடனடியாக பொருளை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம மிக்க மகிழ்ச்சி அடைவோம். உள்ளத்துக்குள்ள அப்படியே எண்ணி எண்ணி மகிழ்ச்சி அடைவோம். எப்படின்னா, நம்ம யாரும் இழிவாக பேசாமல் பொருள் கொடுக்குறையா, நல்லா வந்துட்டாம்பா, ஏப்பா வேற வேலை இல்லையா உனக்கு, எப்பாப்பாரு வந்து நிக்கிற, நீ தலையை சொல்லிட்டு வந்து நிக்கிற, இந்தா வாயின் போ அப்படின்னா, அவன் திட்டி விட்டு ஒரு பொருளை கொடுத்தா மனசுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா இவங்கிட்ட வந்தோன்னு நினைக்கும். பொருளை பெற்றாலும் கூட அவன் உள்ளுக்குள்ளே வருத்தப்படுவான். யாரையும் இகழாது, இகழ்ச்சி கொள்ளாது, இகழ்ச்சிப்படுத்தாது, மலர்ந்த முகத்தோடு பொருளை கொடுக்கிறான்னு வச்சுக்க. அப்ப பெறுகிறவன் உள்ளுக்குள்ளே நினைச்சு 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 நெகிழ்ந்து போவான். வள்ளுவர் என்ன பாருங்க, கொடுக்கிறவன் கொடுக்கதான் போற, ஏன் இகழ்ச்சி செய்யற, ஏன் அவரை கேவலப்படுத்தாத, இகழாத. எப்படியும் பொருளை கொடுக்க போறேன்னா எந்த சுடுசொல்லும் இல்லாமல் இனிய முகத்தோடு யாரையும் இகழாமல் பொருளை கொடுத்தால் பெருப்பவர்கள் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி அடைந்து உள்ளுக்குள் அப்படியே ஓப்பினால் நெகிழ்ந்து போவார்கள் என்கிறார் வள்ளுவர். பாருங்க, இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின், யாரையும் இகழ்ச்சி செய்யாமல் ஒரு பொருளை கொடுப்பவரை கண்டால், யாரையும் இகழாது இனிய தன்மையோடு பொருளை கொடுப்பவரை பார்த்தால், இகழ்ந்து எள்ளாது, இகழ்ச்சி ரெண்டு தடவை சொல்ல பாருங்க, இகழ்ச்சி எள்ளுதல் ரெண்டுமே இழிவுதான். ஒருவரையும் இகழாமல், எள்ளாது கேவலப்படுத்தாமல், இகழ்ந்து எள்ளாது ஈவாரை கொடுப்பவரை பார்த்தால், யாரையும் இகழ்ச்சி செய்யாமல், யாரையும் இழிவு செய்யாமல் ஒரு பொருளை கொடுப்பவரை பார்க்கிற போது, இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம், வாங்குகின்றவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? மகிழ்ந்து, உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்து, உள்ளுள் ஓப்பதுழைத்து, உள்ளுக்குள்ள உண்மை மேலும் அப்படியே புலகாங்கிதம் அடைவார்கள், அப்படியே உள்ளுக்குள் நெகிழ்ந்து போவார்கள். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் ஓப்பதுழைத்து. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.